இறையேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்பவுமே சந்தோஷமாக இருங்க. நம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து நம் ஜபங்களை எல்லாம் கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதிக்க போகிறாரு. நம் இல்லங்களுக்கு வரப்போகிறாரு. மகனே கலங்காத, மனம் உடஞ்சி போகாத, நான் இருக்கேன், உன் கூட தான் இருக்கேன், தைரியமாக இருன்னு சொல்கிறது யாருங்க? நம்ம ஏசப்பா. ஆம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நீங்கள் திரும்ப திரும்ப பாவம் செய்வதற்காக உங்களை தள்ளப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு சில விஷயங்கள் இருக்குல்ல. இன்றைக்கி நான் அந்த பாவத்தை செய்யவே கூடாது, ஆனால் திரும்ப திரும்ப எனக்கு இதுதான் தோணிக்கிட்டே இருக்குது, இந்த விஷயம் பண்ணணும், எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் தப்புன்னு தெரியுது, ஆனால் எனக்கு இதுதான் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது, நானும் இதுலேருந்து வெளியே வரணும்னு பார்க்குறேன், முடியவே இல்லை அப்படின்னு சொல்லி எத்தனையோ சொல்கிற விஷயம் இதுதான் இல்லை பிரதர். நான் ரொம்ப தப்பு பண்ணுறேன்னு தெரியுது, அந்த தப்பை நான் திருத்திக்கிட்டு வாழணும்னு நினைக்கிறேன், ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலை என்னன்னு தெரியல, திரும்ப திரும்ப என்னை அதே செய்ய வைக்கிறதுல. உதாரணத்துக்கு சொல்ல போனோம் அப்படின்னா, குடிப்பழக்கத்தினா நிறைய பேர் அடிமையாக இருக்கலாம். அந்த குடியை விடணும்னு சொல்லி நானும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன், ஆனால் முடியல பிரதர் என்னால். அப்படியே அங்கே தான் போகுது, என் மைண்டே சரியில்லை எனக்கு அப்படின்னு சொல்லி எத்தனையுமே சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக விடுங்க, அதுலேருந்து வெளியில் வாங்க, வாழ்க்கை இன்னும் சூப்பரான விஷயத்தை நம்ம கற்றுக் கொடுக்க போதுங்க. இன்றைய நாளில் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அழகான வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கின்றார். பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். ஏசாயா 43ஆம் அதிகாரம் இறை திருவசனம் 1 சொல்லப்பட்ட அழகான வார்த்தை பாடுங்க. பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். பார்த்தீங்களா, இன்றைய நாள் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை மீட்டு கொண்டார், பெயர் சொல்லி அழைக்கின்றார். நீ என்னுடையவன், கவலைப்படாத, பார்த்துக்கலாம், உனக்கு நான் உன் கூட இருந்து உன்னை நான் வழிநடத்துகிறேன். உன்னால் முடியலன்னு சொல்கிறல்ல, இந்த பாவத்திலேருந்து வெளியே வர முடியலன்னு சொல்கிறல்ல, மீண்டும் என்னை தவறெல்லாம் செஞ்சுட்டு என்னை ஏற்றுப்பீங்களே ஏசப்பா, நான் தப்பு செஞ்சுக்கிட்டே இருக்கேன், மீண்டும் நான் மன்னிப்பு கேட்குறேன், மன்னிச்சிருவீங்கன்னு தெரியும், ஆனால் திரும்பவும் தப்பு செய்ய தோணுது, என் மனநிலையை மாற்றுங்கன்னு சொல்லி கேட்கலாமா ஏசப்பா கிட்ட? இன்றைய நாளில் ஆண்டவர் என்னை மீண்டும் சேர்த்துக்கொள்வாரா அப்படின்னு சொல்லி கேள்வி இருக்கலாம். நான் தப்பு பண்ணிட்டேன், அந்த தப்பு மன்னிச்சு என்னை ஏற்றுப்பாரா? கண்டிப்பாக ஏற்றுப்பாருங்க. ஆண்டவர் உங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கின்றபடியினால் அவர் பாவத்துடனே போராட்டத்தை மேற்கொள்ள உங்களுக்கு உதவி செய்து தம்முடைய அன்பின் கரங்கினால் உங்களை காத்து கொள்வார், அரவணைக்க போகின்றார். ஆனால் சோர்ந்து போகாதீங்க, உற்சாகமாருங்க, நீ என்னுடையவன் என்று பெயர் சொல்லி அழைக்கின்றார். ஆகவே இன்றைய நாளில் உங்ககிட்ட இருக்க ஒரு சில விஷயங்கள்லாம் அகன்று போகின்றது. முக்கியமாக சொல்லப்போனால் பாவத்தினால் நீங்கள் தள்ளப்பட்டிருக்கோம்ல, அதுலேருந்து ஒரு விடுதலான ஒரு வாழ்க்கையை கொடுக்க போகின்றார். நம்ம வாழ்க்கை இன்றைய நாளில் விடுதலை அடைய போகின்றது. மாற்றம் வேணும் அப்படின்னா நம்ம மாறினா மட்டும்தான் வாழ்க்கை மாறுங்க. மாற்றலான்னு சொல்லி எல்லாத்தையும் நம்ம சொல்லலாங்க, குறை சொல்லிக்கிட்டே இருக்கலாம், பிரச்சனை இல்லை. அந்த குறையை நம்ம மாற்றணும் அப்படின்னா நீங்கள் உங்களுக்குள்ள இருக்க ஒரு சில குறைகளை மாற்றினா மட்டும்தான் வெளியில் இருக்க குறைகளை மாற்ற முடியும். உங்களை நீங்கள் மாற்றுங்க, ஒரு சில விஷயத்தில் விட்டுருங்க, பிரச்சனையே இல்லை, தப்பே இல்லை. இது பிடிக்கலையா, வானா இது தப்புன்னு தெரியுதா, பண்ணாதீங்க. ஆண்டவருக்கு பிடிக்காத விஷயம் நம்ம பண்ணோம் அப்படின்னா ஆண்டவர் நம்மளை ஏற்றுப்பார் இல்லைன்னு சொல்ல. நீங்கள் மீண்டும் நான் தவறு செஞ்சுக்கிட்டே இருக்கோம்ல, தவறுலேருந்து வெளியில் வாங்க. பாவத்தினால நீங்கள் தள்ளப்பட்டிருக்கோம்ல, நிச்சயமாக நமக்கு விடுதலான வாழ்க்கை நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்க போகின்றார். நீங்கள் செய்கின்ற காரியங்கள் எல்லாவற்றிலும் வெற்றியை அருளுவார். தேவனுடைய மீட்பு குறித்து நன்றி உள்ளவனாக இருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைய நாள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்த வாக்கு தத்தத்தை நீங்கள் ஒரு தடவை வாசிக்கணுங்க. ஏசாயா 43ஆம் அதிகாரம் இறை திருவசனம் 1 சொல்லப்பட்ட அழகான வார்த்தை பாடு. பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். பார்த்தீங்களா, தினந்தோறும் வேதத்தை வாசியுங்கள், ஜெபியுங்கள். ஆண்டவரே, மீண்டும் மீண்டும் எனக்கு அதுதான் சிந்தனையில் வந்துக்கிட்டே இருக்குது, தப்பு பண்ணலாம், தப்பான விஷயங்கள் பண்ணலாம், தப்பு பண்ணுற எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்குது, எனக்கு அதுலேருந்து விடுதலையை கொடுங்கன்னு சொல்லி கேளுங்க. நல்ல ஆரோக்கியமான உடல்நலத்தை கொடுங்கன்னு சொல்லி கேளுங்க. நோய் நொடி இல்லாத ஒரு வாழ்க்கையை கொடுங்க. குடும்பத்துள்ள பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனையிலேருந்து ஒரு விடுதலையான ஒரு வாழ்க்கையை கொடுங்க ஏசப்பா. ஒற்றுமையாக இருக்கணும், சமாதானமாக இருக்கணும் ஆண்டவரே. பிறரை நேசிக்கக்கூடிய ஒரு அன்பு கொடுங்கப்பா எங்களுக்குள்ள. எங்கள் மனசு நல்ல ஒரு எண்ணத்தை கொடுங்கப்பா, தூய்மையாக்குங்கன்னு சொல்லி கேட்கலாமா ஏசப்பா கிட்ட? இன்றைய நாள் ஜெபம். உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம். உற்சாகமாக இருங்க, சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் என்று வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கின்றார். தினந்தோறும் வேதத்தை வாசியுங்கள், சோர்ந்து போகாதீங்க, உற்சாகமாக இருங்க. இன்றைய நாள் ஜெபம். ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற
இருக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, எங்களை மீட்டு கொண்டதற்காக உம்மை சோத்தரிக்கின்றனப்பா. நீர் எங்களுடையவர் என்று நாங்கள் சொல்லும் வண்ணம் எங்களை பெயர் சொல்லி அழைத்து உம்முடையவன் என்று உரிமை பாராட்டியதற்காக உமைக்கு நன்றி செலுத்துகிறேன் இயேசப்பா. உம்மை குறித்து ஆழமாக அறிந்து கொள்ளவும் உம்மிடம் வந்து சேரவும் நீர் எங்களை தேர்ந்து கொண்டிருப்பதால் நன்றி உள்ளவனாய் இருக்கின்றேன் ஆண்டவரே. இன்றைக்கு பாவத்தினாலும் உலக இன்பங்களினாலும் இச்சைகளினாலும் வரும் போராட்டங்களை நாங்கள் மேற்கொள்ள உதவ வேண்டும் என்று செபிக்கிறேன் இயேசப்பா. உம்மால் வராத காரியங்கள் எல்லாம் எங்களை விட்டு விலகட்டும் தகப்பனே. இன்றைக்கு எங்களை மீட்டு கொண்டு உம்முடைய இரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரித்து உமக்குள் புது சிருஷ்டியாக்க வேண்டும் என்று செபிக்கிறேன் ராஜா. பயமின்றி அச்சமின்றி உம்முடைய மீட்பின் வல்லமையை நாங்கள் அனுபவித்து மகிழும்படி எங்களை உம்மிடம் வந்து சேர்க்க வேண்டும் என்று செபிக்கிறேன் இயேசப்பா. நீர் எங்களுக்கு தந்தருளிய இந்த அழகான ஒரு வாழ்க்கைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த புதிய வாழ்க்கைக்காக கொடான கூடி நன்றி செலுத்துகிறேன் இயேசப்பா. நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கவும் உம்முடைய பார்வைக்கு சரியானவற்றை செய்து எப்பொழுதும் உம்முடையவன் ஆக இருக்கவும் செபிக்கின்றேன் ஆண்டவரே. ஜெபத்தின் பாதையில் நித்திய ஜீவனின் பாதையில் தொடர்ந்து முன்னேறவும் உதவி செய்வீராக. நீர் அளிக்கும் இந்த ஈவுக்காய் உமக்கு கோடான கூடி நன்றி செலுத்துகிறேன் இயேசப்பா. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கு இந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துறாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டது நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. இன்றைய நாள் நீங்கள் கொடுத்த வாக்கு தத்தத்தை நாங்கள் தினந்தோறும் தியானிக்கின்ற வல்லமை கொடுங்கப்பா. பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன் என்று சொல்லியிருக்கீங்க இயேசப்பா. உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீர் என்னுடையவன் என்று சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. நிச்சயமாய் உமக்கு கீழ்ப்படும் பிள்ளைகளாக மாற்றுங்க ராஜா. பல தவறுகள் பல பாவங்கள் எல்லாமே செஞ்சுட்டோம் ஆண்டவரே. மன்னிச்சு எங்களை ஏற்றுக்க வேண்டும் என்று செபிக்கிறேன். எங்கள் வாழ்க்கையை புது சிஸ்டையை மாற்றுங்கப்பா. நோய் நொடி இல்லாத ஒரு வாழ்க்கை கொடுங்கப்பா. முன்னேற்றத்தின் பாதையை காட்டுங்கப்பா. பொருளாதாரத்தில் உயர்த்துங்க ஆண்டவர். நாங்கள் யாரையும் நம்பிಇಲ್ಲ ஆண்டவரே, உங்களை மட்டும்தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா. எங்கள் வாழ்க்கை நிலைமை மாற்ற வேண்டும் என்று செபிக்கிறேன் ஆண்டவரே. உடல் தெம்பி வலிமை தர வேண்டும் என்று கேட்கிறேன் ஏசப்பா. ஒவ்வொரு குடும்ப உறவுகளை ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குழந்தை செல்வங்களை ஆசீர்வதிங்க. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை கொடுங்க, சமாதானத்தை கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறேன் ஏசப்பா. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. நீ எங்களை வழிநடத்த வேண்டும் என்று கேட்கிறேன் ஏசப்பா. எங்கள் வாழ்க்கையில் புதுமைகளை செய்யுங்கப்பா, அற்புதத்தை எங்கள் செய்யுங்கப்பான்னு சொல்லி கேட்கிறேன் ஆண்டவர். எங்கள் வாழ்க்கையை மாற்றுங்கப்பா. சாட்சி உள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று கேட்கிறேன் ஏசப்பா. எங்கள் வாழ்க்கை வெற்றி பெற வேண்டும் என்று கேட்கிறேன் ஏசப்பா. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல். தொடர்ந்து ஜெபியுங்கள், வேதத்தை வாசியுங்கள். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார். மரியே வாழ்க.